ஓகே. அடுத்தது இந்த ஈத்தர்நெட் கேபிள்ல என்னென்ன மாரியான பிரச்சனைகள் வரும்? அத எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டெர்மினேஷன் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? என்னென்ன டிவைஸஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இது நம்மளோட ஈத்தர்நெட் கேபிள் நமக்கு தெரியும். ஸோ அதனோட டெர்மினேஷனுக்கு இந்த ஈத்தர்நெட் ஹப் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து ஜங்ஷனா இருக்கும். ஸோ இதில மெயின் கேபிள கனெக்ட் பண்ணிட்டு இதிலிருந்து அவுட்புட் எடுத்துட்டு போயிட்டு ஒரு டிவைஸுக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஈத்தர்நெட் கேபிள் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த மாரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு லக் அடிச்சிருவாங்க. ஸோ அந்த லக் தான் வந்து நம்ம இதில கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த லக் எப்படி இருக்கும்னா, இந்த மாரி தனியா இருக்கும். ஸோ அத கிரிம் பண்றதுக்குன்னு சொல்லி நமக்கு கிரிம்மிங் டூல் இருக்கும். ஸோ அந்த கிரிம்மிங் டூல் மூலமா பண்ணுவாங்க. 2வது நம்ம கனெக்டர் டைப் இருக்கு. கிரிம்மிங் டூல்ல எதுவுமே இல்லாம இந்த மாரி வந்து த்ரெட் டைப் இருக்கும். ஜஸ்ட் நம்ம கேபிள் இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம த்ரெட் போட்டோம் அப்படின்னா, நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த மாரி நமக்கு கிடைச்சிரும். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம இதில பிரச்சனைகள் எந்த மாரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு இந்த கேபிள் வந்து லூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக நமக்கு ஒரு லாக் இருக்கும் பாருங்க. இந்த லாக் வந்து இந்த ஹப்ல வந்து லாக் ஆகி நிக்கும். சப்போஸ் இது உடைஞ்சு போச்சு அப்படின்னா, நம்ம லூஸ் கனெக்ஷன் ஆகும். லூஸ் கனெக்ஷன்